அவர் நம்மை வாழ வைக்கிற தெய்வமாய் நம்மை மேன்மைப்படுத்துகிற தெய்வம் அந்த காலை வேளையில வந்திருக்கிறார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம் கரங்களை தட்டி தேவனை நாம் ஆராதிப்போம். கர்த்தர்
ஆசீர்வாதமும் கலங்களில் நிரம்பிடும் தானியமும் கையிலும் வேலையில் ஆசீர்வாதமும் கலங்களில் நிரம்பிடும் தானியமும் நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும்போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும்போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார். நற்பெயரை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார். நற்பெயரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. உன்னை முழுவதும் மழை பொழியும். உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். உன்னை முழுவதும் மழை பொழியும். உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நின்று தேவனை நாம் ஆராதிப்போமா? அவரை நன்மை மேன்மைப்படுத்த வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நமக்கு வாக்கு பண்ணுகிற தெய்வம், வாக்கு மாறா தெய்வமா இருக்கிறார். அவரை நம்மை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய களஞ்சியங்கள் எல்லாவற்றையும் நிரப்புவேன் என்று வாக்கு பண்ணுகிற தெய்வம், நம் கயிறு செய்கிற எல்லா வேளையிலும் ஆசீர்வாதத்தை தருகிற தெய்வம் இந்த காலை வேளையில் நம்மத்திலே வந்திருக்கிறார். நாம் நம்மை முழு உள்ளத்தோடு நாம் அவர் மேலே நான் நம்பிக்கை வைப்போமா? ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு இருக்கும்போது எங்களுக்கு எதை குறிச்சும் கவலை இல்லை ராஜா. எல்லாவற்றையும் எங்கள் ஜீவனுள்ள தேவன் பார்த்து கொள்வீங்க என்று நாம் உற்சாகமாய் நம்பிக்கையோடு நாம் கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிப்போம். உன்னத தேவன்
அக்கறையும் உள்ளவர். நம்மளை வழி நடத்துகிற தெய்வம், நம்மளை விசாரிக்கிற தெய்வம், நம்மளை ஆறுதல் படுத்துகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். நம்ம மேல அவர் ஒன்னே ஒண்ணுதான் நம்மள்கிட்ட கேட்கிறார். என் மேல நீ நம்பிக்கையாய் விசுவாசமா இருப்பாயா? நீ என் மேல விசுவாசமாய் நம்பிக்கையா இருந்தால் நம் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் வெற்றி மேல் வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கவலை இல்லை, நம்மளுக்கு துக்கம் இல்லை, நம்மளுக்கு சோர்வு இல்லை. அவருடைய பாதம் ஒன்று தான் நம்மளுக்கு தஞ்சம். அவருடைய சமூகம் ஒன்று தான் நம்மளுக்கு அடைக்கலாம். அவருடைய சமூகத்தில் வரும்போது தான் நம்மளோட வாழ்விலே பெரிய விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, எங்கள் ஆபிரகாம் தேவன், எங்கள் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் எங்களோடு இருக்கிறீங்களே ராஜா, உமக்கு நாங்கள் நன்றி பலியில் ஏறெடுக்க வந்திருக்கிறோம் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஏறெடுப்போம். நம்முடைய வாழ்வை மாற்றுகிற தேவன், நாம் கூப்பிடும்போது செவி கொடுக்கிற தெய்வமாய் அவர் ஒருவர் மாத்திரம்தான் இருக்கிறார். அவர் மாத்திர வந்து நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவரே, உண்மையில நாங்கள் நம்பிக்கையாக விசுவாசமாக வந்திருக்கிறோம் ராஜா, எங்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை தாங்க என்று நாம் இந்த காலையிலே கேட்போமா? அவன்
நீ என் ஜனமாயிருக்கிறாய். நான் உன்னை எப்படி மறப்பேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நிச்சயமாகவே முடிவென்று உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னதே. இந்த காலை வேளையில் ஆண்டவரை மாத்திரம் நாம் தஞ்சமாய் பிடித்துக் கொள்வோமானால், அவரை மாத்திரம் நாம் பற்றி கொள்வோமானால், அன்றைக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை நடத்தின தெய்வம் நம்மளை நடத்த வல்லமுள்ள தெய்வம் அந்த காலை வேளையிலே வந்திருக்கிறார். நாம் நம்முடைய சூழ்நிலை பார்த்து, நம்முடைய காரியங்களை பார்த்து நாம் திகைத்து போய் பயந்து நடுங்கி போய் நிற்க வேண்டாம். ஆண்டவர் நம்மளை அவர் மாத்திரம்தான் விடுவிக்க முடியும். அவர் மாத்திரம்தான் நம்மளுடைய வாழ்விலே ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனை நாம் பிடித்துக் கொள்வோமா? அவரையே நாம் தஞ்சமா இந்த காலை வேளையிலே பற்றி கொள்வோம். அவர் நம்மை முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நாம் அவரை நம்பி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரை பற்றி பிடித்துக் கொள்வோமானால் நம்மை முத்திரை மோதிரமாய் நாம் இருக்கிற இடத்துல, நம்முடைய உறவினர்கள் மத்தியில், நம்முடைய நண்பர்கள் மத்தியில் நம்மை முத்திரை மோதிரமாய் இந்த காலை வேளையிலே வைக்க அவர் சித்தமுள்ளவராய் திட்டமுள்ளவராய் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். இம்மட்டுமாய் தேவன் நம்முடைய ஆராதனை ஆசீர்வதித்த தெய்வம். மீதியாக இருக்கிற பகுதியை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்மத்திலே இருக்கிற